காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ராஜீவ்காந்தியின் 35வது ஜோதி யாத்திரையை முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் 1991ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது மனித வெடிகுண்டால் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். உயிர் நீத்த அதே பகுதியில் அவரின் நினைவிடம் உள்ளது. ஆண்டுதோறும் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஜோதி யாத்திரை கொண்டு செல்லப்பட்டு தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தியிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வரும் 20ஆம் தேதி ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு 35வது ஜோதி யாத்திரை ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கப்பட்டது. இங்கு புறப்படும் ஜோதி கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு பிறந்த நாளன்று தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அன்னை சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இதனை முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, மாவட்ட தலைவர் அருள்ராஜ், காஞ்சிபுரம் முன்னாள் மாவட்ட தலைவர் GV மதியழகன், நாதன் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக மத்திய பாஜக அரசை கண்டித்து நினைவகம் முன்பு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து அங்கிருந்து பேரணியாக சென்று எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, காவிரி விவகாரத்தில் தேவையான நேரத்தில் தமிழக அரசு தனது கடமையை ஆற்றி வருகிறது. காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் தமிழகத்தின் உரிமையை நிச்சயம் பெற்றுத்தரும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய தேசிய காங்கிரசின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மத்திய அரசின் தொகுதி மறுவரை சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்பினை உறுதிப்படுத்தும் வண்ணம் அமைதி பாத யாத்திரை நடக்கிறது. இந்த மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்ற அந்த அமைதி ஊர்வலத்தை தொடக்கி வைப்பதில் என்னுடைய கடமையை நிறைவேற்றிருக்கிறேன். மத்திய அரசு எடுத்து வரும் இந்த முயற்சிகள் நாட்டு நலனுக்கு உகந்தது அல்ல, மக்கள் விரோதமான செயல்பாடு என்பதை நாங்கள் கண்டிக்கிறோம். நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் அளித்து வைக்கிற ஆணைகள் வழி கர்நாடகம் தமிழகத்திற்கு தன்னுடைய தண்ணீரை கொடுக்க ஆக வேண்டும். அதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு அரசை ஆதரிக்கிற அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து நமக்கான தண்ணீர் பங்கை உறுதியாக பெறுவோம். அதை யாரும் தடுக்க முடியாது.